நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் கன்டென்ட் நீங்க மிஸ் பண்ணாம டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேத்து நடந்த சம்மர்ஸ்லாம் 2024ல நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவரோட ரிட்டர்னை குடுத்திருப்பாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சோலசிக்காவ அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஒரு சூப்பர் பஞ்ச் மற்றும் ஸ்பீரை போட்டது பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு அவர் திரும்ப வந்ததுனால ஸோ அவர் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் அப்படின்றத படிச்சிருக்காரு. அது என்ன ரெக்கார்ட் அப்படின்னா, ஸோ வித்தின் ஹவர் ஸோ வித்தின் 1 ஹவர்லேயே வந்துட்டு 2 மில்லியன் லைக்ஸ் மற்றும் 10 மில்லியன் வியூஸை வந்துட்டு ஒத்துமொட்ட டபிள்யூடபிள்யூட பிளாட்ஃபார்ம்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னால. அண்ட் இது வந்துட்டு ஒரு ரெக்கார்டா பார்க்கப்படுது சமஸ் ஃபேமிலி மற்றும் ரோமன் ரெயின்ஸோட கெரியர்ல. ஸோ இந்த ஒரு ரெக்கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரெயின்ஸ் திரும்ப வந்ததுனால அவர் வந்துட்டு அவ்வளோ வியூஸ் மற்றும் அவ்வளோ லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. இந்த ரெக்கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் செம பீக்ல இருக்கிறாரு. அவருக்கான மார்க்கெட்டிங் லெவல் இப்போ வந்து கரெக்டா வந்துட்டு செம பீக்ல இருக்கு. டபிள்யூடபிள்யூ கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா வேற லெவல் ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோர் லைன் இன்னும் கொஞ்சம் நல்லா பில்ட் ஆகலாம். அந்த சோலோ சிக்காவோட அந்த ரியல் ட்ரைபல் சீஃப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மற்றும் ரோமன் ரெயின்ஸோட ரெக்கார்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம ரெண்டாவதா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸோட அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோமன் ரெயின்ஸோட அடுத்த திட்டம் என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ சோலோ சிக்காவோட தான் பார்த்தீங்கன்னா போக போறாரு ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் இல்லாத நேரத்துல சோலோ சிக்கா வந்துட்டு நான் தான் அடுத்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருந்தாரு. குறிப்பா வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் திரும்ப வந்தாலும் கூட அவர் என்ன அஸ்காப் பண்ணிப்பாரு. அவர் வந்துட்டு என்ன அக்னாலேஜ் பண்ணிப்பாரு, என்னை ஏத்துப்பாரு. நான் தான் அடுத்த ட்ரைபிள் சீஃப்னு சொல்லிட்டு அவரே நம்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்காலாம் ரோமன் ரெயின்ஸ் இல்லாத நேரத்துல இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால திரும்ப வந்ததுனால ரோமன் ரெயின்ஸ்க்கும் சோலோ சிக்காக்குமான ஒரு ஸ்டோர் லைன் டபிள்யூடபிள்யூ இதுக்கப்புறம் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்டோரியில இந்த ராக்கு மூலியமா கூட கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸோட அடுத்த மூவ் சோலோ சிக்கா தான் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்கும் சோலோ சிக்காக்குமான அந்த அடுத்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஸ்டோர் லைன் போகுது. இதை பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல நம்ம மூணாவதா எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜேக்கப் ஃபார்ட்டி. ஜேக்கப் ஃபார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவருக்கு லெக் இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு அவர் எப்பவும் போல ஸ்மாக் டவுன்ல ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இல்லை ஒரு டாக் டீம் மேட்ச்ல விளையாடுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ ஸ்டோர் லைன் பிரகாரத்துக்காக தான் வந்துட்டு நம்மளோட ஜேக்கப் ஃபார்ட்டி ஸ்மாக் டவுன்ல இதுக்கப்புறம் இருக்க போறாரு. ஈவெண்ட்ல மட்டும் தான் ஃபைட் பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது ஜேக்கப் ஃபார்ட்டி. ஜேக்கப் ஃபார்ட்டி அதுவும் அவரோட இன்ஜுரி கியூர் ஆகிற வரைக்கும் தான். ஒன்ஸ் அவருக்கு இந்த இன்ஜுரி கியூர் ஆயிடுச்சுன்னா அவர் எப்பவும் போல ரெகுலரா ஸ்மாக் டவுன்ல ஃபைட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது ஜேக்கப் ஃபார்ட்டி. ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.